ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிக்கன் குழம்பு எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மண்சட்டி சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கசகசா, சோம்பு, பிரியாணி இலை, பட்டை, கடல் பாசி, கிராம்பு எல்லாம் சேர்த்து எண்ணெயில் போட்டு கிண்டிக்கோங்க. வெட்டி வச்ச 3 பல்லாரி சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அரைச்ச இஞ்சி பூண்டு 4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. வெட்டி வச்ச 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தக்காளி வேகிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மசிகிற அளவுக்கு கிண்டி விட்டுக்கோங்க. அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 50 கிராம் சக்தி சிக்கன் மசாலா தூள் சேர்த்து அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விடும்போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, எல்லாம் அடிப்பிடிக்கும். ஒரு கிலோ சிக்கன் சேர்த்துக்கோங்க. இதை மஞ்சள் போட்டு 3 நேரம் நல்லா கழுவி அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் சிக்கனில் மசாலா நல்லா மிக்ஸ் ஆகும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் கறியில் நல்லா உப்பு பிடிக்கும். கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்திங்கன்னா சிக்கன் சீக்கிரம் வெந்துடும். கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கோங்க. அரை மூடி தேங்காய், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, ஒரு ஊற்றி சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. சிக்கன் தண்ணி சேர்க்காதீங்க. ஏற்கனவே சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி வரும். அதிலே நான் கொஞ்சம் நல்லா வெந்துடும். அப்போ கிண்டி விட்டுக்கோங்க, எல்லாம் அடி பிடிக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் சேர்த்திங்கன்னா நல்லா மணமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அரைச்ச தேங்காய் விழுது சேர்த்துக்கோங்க. ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் கழுவி ஊற்றிக்கோங்க.
நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. மண்சட்டியில் குழம்பு வச்சிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும், மணமாகவும் இருக்கும். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தண்ணி தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா கட்டியாக வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கோங்க. அப்பப்போ ஆனால் திறந்து கிண்டி விட்டுக்கோங்க. சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இது சாதத்துக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்தி, பூரிக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு சாப்பிடுங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் குழம்பு ரெடி. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ. பாய்.